கந்தர் அனுபூதி பாடல் 8. அமரும்பதி கேளகமாமெனும் இப்பிமரம் கடமைப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொரு தானவ நாசகனே. அமரும்பதி நான் பிறந்த ஊர். கேள் உறவினர்கள். அகம் ஆம் நான் தான் எனப்படும். இப்பிமரம் கெட இந்த மயக்கம் அறிவு பிரமை கெட்டு ஒழிய. மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் பேசியது என்ன ஆச்சரியம். குமரன் குமரக் கடவுள். கிரிராச குமாரி மகன் மலையரசனது மகளான பார்வதியின் புதல்வன். சமரம் பொரு தானவ நாசகனே போருக்கு வந்த சூரர்களை அழித்தவனே. தாம்பசிக்கும் ஊர் சுற்றம் சரீரம் இல்லம் என்கிற பிரமையொழிய மெய்ப்பொருளை உபதேசித்த ஆச்சரியத்தை எப்படி சொல்வேன். உபதேசம் செய்த குருநாதரே என்றும் இளையோன். நிலையான தன்மையுடையவராலேயே நிலையான பொருளை உணர்த்த முடியும். குமரன் என்ற வார்த்தைக்கு எப்பொழுதும் நிலையானவன் என கூறப்படும். அருவப்பொருள் உருவமாக வந்தால் உபதேசம் செய்ய முடியும். ஆதலால் தான் பார்வதியின் மைந்தனே என்கிறார். மும்மலச் சொரூபமான சூரனை அழித்தவனே நமது மலங்களையும் அழிக்க வல்லவன். ஆகவேதான் மெய்ப்பொருளாக இருப்பவரும் கருணையினால் உருவத்திருமேனி கொண்டவரும் மும்மலச் சூரனை அழித்தவருமாகிய முருகன் தனக்கு உபதேசித்து அருளியதால் தன்னை பற்றி இருந்த ஊர் சுற்றம் சரீரம் என்கிற மாயை தெளிய பெற்றேன் என்கிறார். இது விந்தை. ஏனெனில் அனாதியான ஆன்மாவை பற்றி இருக்கும் மாயை ஒழிவதென்றால் அது சொல்லனாத ஆச்சரியம் அல்லவா. செம்பில் இயல்பாகவே இருக்கும் களிம்பு தானாக நீங்குவது போல் மாயையிலிருந்து தெளிவு பெற்றேன் என்கிறார் அருணகிரிநாதர்.